கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஒரு விஷயம் தலைகளை வணங்கி ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கர்த்தர் தந்து உம்முடைய வசனத்தினால நீர் எங்களை திருப்தியாக்கும். உம்முடைய வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகமாய் மகிமைப்படுத்தினீர். இந்த வேளையிலும் உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை போஷித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனோட நல்ல தூய பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கணுமா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். The Gospel of Mark chapter 5 verse 35 and 36. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் சாரி 4ஆம் அதிகாரம் மார்க் 4:35-36. சாரி, ரைட், ஓகே. மார்க், Gospel of Mark chapter 4 verse 35 and 36. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. தேங்க்யூ. வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. இங்கிலீஷ்ல யாராவது வாசிப்பீங்களா? 35 and 36. That day when evening came, he said to his disciples, let us go over to the other side. Leaving the crowd behind, they took him along just as he was in the boat. There were also other boats with him. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? போட். செய்தியுடைய தலைப்பு என்னது? சத்தமா சொல்லுங்க. என்ன செய்தியுடைய தலைப்பு? படகு. சரிங்களா? வேதாகமத்தில் போட்னு சொல்லும்போது நீங்க பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா there are several boats in the Bible and the boats, every boat teaches us a lesson. இன்னைக்கு we are going to let the boat speak to us. சரிதானா? போட் நம்ம கிட்ட சொல்ல போகுது தன்னுடைய கதையை. ஒவ்வொரு போட்டும் தன்னுடைய கதையை நம்ம கிட்ட சொல்ற மாதிரி இன்றைக்கு வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சில போட்டை, எல்லா போட்டையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் பத்தாது. ஒரு சில படகுகளை குறித்து எதை பத்தி பார்க்க போறோம் சொல்லுங்க? டுடேஸ் மெசேஜ் இஸ் போட், படகு. அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வேதாகமத்தில் இருக்கிற படகு நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த படகு எதை கற்றுக்கொண்டது? அந்த படகு, அந்த 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 போட், வாட் இட் லேர்ன்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சில படகுகளை பார்க்க போகிறோம். நம்பர் 1, முதலாவது படகு. வேதத்தில் முதலாவது படகு எங்க இருக்குது? ஆடாடா, கையை தட்டுங்க. உங்களுக்கே நீங்க எல்லாம் பயங்கர வேத அறிஞர்கள் நீங்கள். வெரி குட். நல்ல ஜோரா கத்துங்க. தட்ட தப்பு இல்லை. நல்ல தட்டுங்க பாப்போம். கையை தட்டினா சிலர் தட்டுவாங்க. கையை நீங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் கையை தட்டும் போது சத்தமே கேட்காம தட்டுறவங்க உண்டு. அது எப்படியாப்பா சத்தமே கேட்காம தட்டுறீங்க? அது பெரிய டேலண்ட். சொல்லுங்க, வெரி குட் டேலண்ட். சத்தத்தோட தட்டுறது கஷ்டம், ஆனா ரொம்ப ஈஸி. பாருங்க. ஓகே, எனிவே பயங்கர ஆட்கள். ஓகே, முதலாவது போட் என்ன போட்டு? நோவாவுடைய போட்டு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? அதுக்கு இன்னொரு பேரு ஆர்க். தமிழ்ல அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? பேழை. இங்கிலீஷ்ல ஆர்க், தமிழ்ல பேழை. ஆனா அது என்ன ஆக்சுவலா? ஒரு போட். ஓகேங்களா? ஓகே, முதலாவது போட். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம், Genesis chapter 7 verse 15 to 19 வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 15 19 வரைக்கும் யாரோ ஒருவர் வாசிக்கலாம். இப்படியே ஜீவசுவாசம் உள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேலே உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருகி வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது.
ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. போதுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது இந்த பேழை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்க் ஆஃப் கவனன்ட். அதாவது முதலாவது ஆர்க், நோவாஸ் ஆர்க், நோவாவுடைய பேழை. முதலாவது பேழை என்ன பேழை? நோவாவுடைய பேழை. இந்த பேழை எதற்காக? இந்த பேழையினுடைய கதை என்னன்னு சொன்னா, இந்த பேழைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது காரியம், காட் நோஸ் ஹவு டு ப்ரொடெக்ட் ஹிஸ் பீப்புள். தி போட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், God knows how to protect his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படியாக பாதுகாக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியும், நோவாவுடைய நாட்கள்ல ஜனங்களுடைய அக்கிரமங்கள் பெருகி போச்சு. The wickedness of people, they became really wicked. They become very evil. There was no justice. ஒரு நியாயமும் இல்லாமல் இருந்தது. And there was no purity. எல்லாம் அசுத்தமாய் மாறி போய் இருந்தது. ஆண்டவர் பூமியில மனுஷனை உண்டாக்கினதை குறித்து மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு முழு உலகத்தையும் தேவன் அழிக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆனால் முழு உலகத்தையும் தேவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது அதுல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா found grace or Noah found favor in the eyes of the Lord. ஒரு குடும்பத்தை பாருங்க, முழு உலகமும் பாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் மாத்திரம் தேவனுக்கு உண்மையாய் நடந்து கொண்டு வந்தது. நான் சொல்றேன், யாராவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல, யாராவது ஒரு மனுஷன், உலகமே பாவத்துக்குள்ள இருக்குது, உலகமே we want to do whatever we want to doங்கிற மைண்ட் செட்ல போயிட்டு இருக்கும்போது, if one person has a desire to live for God, ஒரு மனுஷன் நான் கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு விருப்பம் உள்ளவனாய் இருந்தால், நான் சொல்றேன், முதலாவது காரியம் என்ன தெரியுமா? God knows how to protect his people. முழு உலகமும் அந்த நாள்ல நிர்மூலமானது. ஆனா இந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் கூட அழியாதபடிக்கு கர்த்தர் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது நோவாவுடைய பேழை. இன்னைக்கு நாங்க போட்டை குறித்து பார்க்கும்போது I'm going to show you some of the boats, and this boat will tell you a story. இந்த போட்டுட்டு போய் ஹலோ போட் ஆர்க், என்னப்பா உன்னுடைய கதை என்று கேட்டா இந்த போட் சொல்லும், God knows how to protect his people. God knows how to protect his people. தேவனுக்கு தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாதுகாப்புகள் நமக்கு அவசியமானது தான். அவைகள் நமக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த ஜஸ்டிஸ் அண்ட் அந்த காரியங்கள், லீகல் லா, அந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு சில காரியங்கள் அவசியம்தான், பாதுகாப்புகள் அவசியம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாதுகாப்புகளும் நம்மை கேன் ஃபெயில். பார்த்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வர வேண்டியது இன்னொரு 5 நிமிஷம் பிந்தி வந்துச்சுன்னு வைங்க, this is there for protection. அது உண்மையாவே பாதுகாப்புக்காக தான் இருக்கிறது. ஆனால் 5 நிமிடம் கழித்து வந்தது என்று சொன்னால், இல்ல ஒரு போலீஸா இருக்கலாம், if they come 5 minutes late, அவர்களால பாதுகாக்க முடியாது. And they are subject, they are prone to it. அது அவங்களால, they cannot say they can be there at all times every time. ஏன் அப்படின்னு சொன்னா, அதான் இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான பாதுகாப்புகள் இருந்தாலும் பலவிதமான பாதுகாப்புகள் can fail, but the one thing that will never fail, இந்த போட் ஒரு கதை சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும்? It is God knows how to protect his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட் நம்மளை பார்த்து இன்னொன்னு சொல்லும், when facing danger follow his directions. நீங்கள் ஆபத்தை சந்திக்கும் போது அவருடைய ஆலோசனைகளை நாடுங்கள். when you face danger follow his directions. ஏன்னா இந்த போட்டை கட்டும்படியாக யார் சொன்னாரு? இந்த போட்டை உருவாக்கும்படியாக யார் சொன்னாருங்க? ஆண்டவர் சொன்னாரு. இந்த போட்டு, இப்ப நீங்க இந்த ஒரு போட்டு கதை சொல்லுதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. முதலாவது போட் என்ன தெரியுமா சொல்லும்? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். பூமியில ஜலம் பிரவாகித்து வந்தது, மலை சிகரங்கள் கூட மூடப்பட்டது. அந்த அளவுக்கு ஜலம் பிரவாகித்து வந்தாலும் முழு மலைகள் கூட மூடிருச்சு. ஆனா கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய, அவனுடைய ஒரு சுண்டு விரல்ல கூட தண்ணி படாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் மேல நானும் நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த போட் சொல்ல தேவனுக்கு தெரியும் தன்னுடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனா நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? we need to know that we need, when we are faced with danger, இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள்ல நமக்கு டேஞ்சரா இருக்கும்போது, நமக்கு ஒரு ஆபத்தின் சூழ்நிலைகள் இருக்கும்போது, we need to learn to follow his directions. அவருடைய வழி நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். சில நேரங்களில் தேவன் சில ஆலோசனைகளை நமக்கு தருவார். சில காரியங்கள் நமக்கே தெரியாது நமக்கு பாதுகாப்பா இருப்பதற்கு God gives us his wisdom. தேவன் தம்முடைய ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில தருவார். தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு. இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு நான் சொல்றேன், every family I will keep on repeating it until the எத்தனை நாள் I will keep on repeating, every husband is a protection for his wife, every wife is a protection for our security for husband. பாதுகாக்கப்படுவதற்காக நமக்கு தேவன் தந்திருக்கிற காரியங்கள். நல்லா சொல்றேன், God knows how to protect his people. அதற்கென்று ஏற்ற நபர்களை தங்களுடைய வாழ்க்கையில தேவன் தருவார். ஏற்ற பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்கள், you may say this parents seem to be more richer than that parents. God knows how to protect his people. யாரை வைத்து யாரை பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். And so we need to trust in God and follow his directions. இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுய சித்தத்தின்படியாய் நம்ம நடப்போம். ஒரு ஆபத்து வரும்போது உடனடியாய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? பலவிதமான காரியங்களுக்கு ஓடுவோம். நாங்கள் we want to manipulate the situation or we want to manage the situation somehow. எப்படியாவது இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம். இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, முதல் காரியம் God knows how to protect his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை, இந்த போட் ஒரு கதை சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளையே ஒன்றை தெரிந்து கொள், கர்த்தருக்கு அவரை போல பாதுகாக்கிறவர் ஒருத்தருமே கிடையாது. அவருக்கு தம்முடைய ஜனத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று தெரியும் ஒன்று. ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியம், you have to follow his. உன் சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், சில நேரங்களில் ஆண்டவர் சில கைடன்ஸை தராரு. அந்த கைடன்ஸை நமக்கு தரும்போது நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை தேவன் பேரில் விசுவாசமா இருக்கணுமே தவிர எங்களுடைய விசுவாசத்தை தேவனுக்கு காண்பிக்கிற அந்த நிலைக்கு போகக்கூடாது. அது பெருமையாய் மாறிவிடும். சில நேரங்களில் நான் பயங்கர விசுவாசமான ஒரு ஆள் ஆண்டவருக்கு காட்ட தேவையில்லை. ஆண்டவருடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அவரிடத்துல பவுல், நான் பலவான் என்று ஜெபிக்கல, இந்த முள் என்னை விட்டு போகணும்னு தான் ஜெபித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? God knows how to protect his people. இன்னைக்கு first boat is telling you a story. You know, I'm Noah's boat and I'm going to tell you a story. I want to give you a story. என்ன தெரியுமா story? My story is, I know, I've seen, I've witnessed that God knows how to protect his people. But one thing that you need to learn, அப்படின்னு இந்த போட் நம்ம பார்த்து சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? You need to learn to follow his directions when you are in a state of danger. நீங்கள் ஆபத்தின் சூழ்நிலைகளில் இருக்கும்போது you need to follow his directions. அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு தம்முடைய வேதாகமத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வேதாகமத்தை தலைக்கு மேல தூக்கி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறாரு. So to follow his directions. எதற்காக தேவன் நமக்கு ஆலோசனைகள், எங்கிருந்து தேவன் ஆலோசனைகளை தருகிறார்? தம்முடைய வேதத்திலிருந்து தருகிறார். தேவன் தம்முடைய ஆலோசனைகள் எங்கிருந்து தருகிறார்? தம்முடைய சபையிலிருந்து தருகிறார். தேவன் தம்முடைய ஆலோசனைகள் எங்கிருந்து தருகிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட தம்முடைய ஆலோசனைகளை தருகிறார். இன்றைக்கு we need to learn to follow his directions. சத்தமா சொல்லுங்க, follow his directions. Hallelujah, hallelujah. Okay, முதல் போட் என்னதுங்க? I'm not going to go into, நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல போறது இல்ல. I'm going to just give you the headings. என்ன தெரியுமா heading? Number 1, Noah's ark, Noah's boat. You know what it teaches us? It teaches us that God knows how to protect his people. And number 2, ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் ஆபத்தின் காலத்தில் அவருடைய ஆலோசனைகளின்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுத்தா, Noah did not question God. ஏன் இப்படி, எதற்கு இப்படி? Why am I building he was building an ark, he was building a big ship. ஒரு பெரிய போட்டை உண்டாக்கிட்டு இருந்தாரு. He was far away from the seashore. அவர் கடற்கரையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாரு. He was far away. And அந்த நாட்கள்ல மழையே இல்ல உலகத்துல. நல்ல கவனமா பாருங்க ஆதியாகமம். That's why we need to understand. பைபிள்ஸ்ல நான் உங்களுக்கு சொன்ன ஒரு canopy இருந்தது. canopyன்னு சொல்லும்போது அவர்களுக்கு அந்த firmament சொல்லுவாங்க. அதாவது வானத்தில் இருக்கிற தண்ணீருக்கும் பூமிக்கும் என்னென்ன ஒரு thin layer போல இருந்துச்சு. அன்றைக்கு பூமியில மழை பெய்யவில்லை. மழையே இல்லாத இடத்துல, தண்ணீர் பக்கத்தில் இல்லாத இடத்துல ஆண்டவர் அவருக்கு போட் கட்ட சொல்றாரு. போட் எதுல போகும்? தண்ணீர் தான் போகும். But this boat will tell you a lesson. You know what? God knows how to protect. Sometimes God is asking you to build a boat and you may be thinking, why will I have to do this?
you're trying to figure, you're trying to ask, நான் சொல்றேன், follow God's directions and you will be safe because he knows how to protect his people. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு நம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும். Don't question God. ஆண்டவரை கேட்காதீங்க, ஏன் நான் இந்த இடத்துல போய் ஒரு போட்டை கட்டணும், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி, ஏன் இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் நடத்துறீங்க, ஏன் எனக்கு இப்படியான ஒரு நிலைமையை கொடுக்குறீங்க, ஏன் என்ன பார்த்து இப்படி செய்ய சொல்றீங்க. See, so many times சர்ச்சா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், God takes us through some experiences. ஏன் ஆண்டவரே, don't question God. Know that God knows how to protect his people and follow his directions. Hallelujah. Amen. இதுதான் முதல் போட் சொல்லுது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? இந்த போட்டுக்கு பேர் என்னதுங்க? நோவாஸ் போட். ஆமென். நோவாஸ் போட் என்ன சொல்லுது நமக்கு? God knows how to protect his people. When faced with danger, follow his directions. Amen. தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆபத்தான சூழ்நிலைகளில் கர்த்தருடைய ஆலோசனைக்காய் காத்திருங்கள். போட் நம்பர் 1. போட் நம்பர் 2 வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Exodus chapter 2 verse 1 onwards. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்து, அதை அவரும் அப்பளம் ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். 2வது போட்டுங்க. இந்த போட்டுக்கு பேர் என்னது? மோசஸ் பாஸ்கெட். வீட்டில் சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்கன்னா வாங்கி வைப்போம். மோசஸ் பாஸ்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோசஸ் பாஸ்கெட் குழந்தைகளுக்கு வைப்போங்க. ஒரு சின்ன நாணல் பெட்டி. இதுவும் this was the second boat. 2வது பெட்டி, 2வது போட். இந்த போட்டு, இந்த போட்டு இன்னைக்கு பாருங்க, மோசேயுடைய காரியங்கள் உங்களுக்கு தெரியும். I'm not going to go into all the details. ஆனா ஒன்று, இந்த போட் நமக்கு என்ன டீச் பண்ணுது? Note the lesson. இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? No boat is too small when God is watching over you. No boat is too small when God is watching over you. மோசஸுக்குன்னு செஞ்ச பாஸ்கெட்டு இவ்வளோ பெருசுங்க. இவ்வளோ பெருசு தான் அந்த பாஸ்கெட்டு. அதை கொண்டு போய் தண்ணியில் வச்சுட்டாங்க, நாணலுக்குள்ள. எதில் வச்சாங்க? நைல் நதியில். நைல் நதி பிரவாகித்து ஓடக்கூடிய பெரிய நதி. அந்த நைல் நதியில் கொண்டு போய் என்னத்தை வச்சுட்டாங்க? ஒரு சின்ன ஒரு பெரிய கப்பலை செய்து வச்சிருந்தாங்கன்னா கூட ஓகே, அது எங்கேயாவது யாராவது பார்த்து பாதுகாக்க. ஒரு பெரிய பெரிய நதியில் இட் வாஸ் அ வெரி பிக் ரிவர். நைல் வாஸ் அ வெரி பிக் ரிவர் இல்லையா? இட்ஸ் அ வெரி பிக் ரிவர். அந்த பெரிய நதியில் இட் வாஸ் ஒன்லி அ ஸ்மால் போட். பட் ஒன் திங் we need to understand. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் you may think the things that are in your hands. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சில காரியங்கள் சின்னது போல தெரியலாம். நல்ல கவனமா பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சபையை பார்க்கும்போது உங்களுக்கு சின்னது போல தெரியலாம். இன்றைக்கு உங்களுடைய இன்கம், உங்களுடைய வருமானத்தை குறித்து பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு சின்னது போல தெரியலாம். இன்னைக்கு உங்களுடைய ஞானத்தை குறித்து பார்க்கும்போது, எனக்கு ஒரு புக் எடுத்து படிக்கும்போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உங்களுடைய ஞானம், அறிவு உங்களுக்கு சின்னது போல தெரியலாம். Whatever is small in your life doesn't really matter if God is watching over you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் உங்கள் மேல பதிந்திருக்குமே என்று சொன்னால், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல பதிந்திருக்குமே என்று சொன்னா, எங்களுடைய கைகளில் இருக்கிற காரியம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியம் கையில் இருக்கிறது ஒரு கூழாங்கல்லா இருந்தாலும் ராட்சதனை விழச் செய்வார். கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல இருந்தது, நான் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள். இஃப் காட் இஸ் வாட்சிங் ஓவர் மீ, see, என்னுடைய இன்கம் இஸ் வெரி வெரி ஸ்மால், மை டெட் இஸ் லைக் அ மவுண்டன். என்னுடைய கடன், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் எனக்கு மலையை போல இருக்குது. மை இன்கம் இஸ் வெரி ஸ்மால். டசன்ட் மேட்டர். பக்கத்துல சொல்லுங்க, டசன்ட் மேட்டர். சத்தமா சொல்லுங்க, டசன்ட் மேட்டர். சத்தமா சொல்லுங்க, டசன்ட் மேட்டர். இஃப் காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ, சத்தமா சொல்லுங்க, இஃப் காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ, ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருப்பார்னு சொன்னா, தேர் இஸ் நத்திங் டூ ஸ்மால். சத்தமா சொல்லுங்க, தேர் இஸ் no boat is too small. Hallelujah. When God is watching over you, amen. When situations looks hopeless, when situations look hopeless, you still have hope. Amen. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருந்தாலும், நான் சொல்றேன்,
இன்னைக்கு எடுக்கிற சின்ன சம்டைம்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மெசேஜ் எடுத்திருக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக. I taught you about step by step. See, I'm telling you, humble beginnings are okay. Humble beginnings are okay. When you don't have anything, you have only small things. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர். You know what the tagline is? உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம், that doesn't matter. உன்னை அனுப்புகிறவர், சத்தமா சொல்லுங்க, யாரு? ரெண்டாவது போட்டு, மோசஸுடைய போட் சொல்லுதுன்னா சின்ன போட்டு, ஆனா ஒன்றை நான் கற்றிருக்கிறேன். என்ன கற்றிருக்கிறேன் தெரியுமா? No boat is too small if God is watching over you. அல்லேலூயா சொல்லுங்க. மோசஸுடைய போட் சொல்லுது நான் சின்ன போட்டு, ஆனா நான் சின்ன போட்டா இருந்தாலும் டசன்ட் மேட்டர், ஏன்னா தேவனுடைய கண்கள் எங்க மேல. நான் சொல்றேன், எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பெருசா இருந்து கர்த்தருடைய கண்கள் இல்லாமல் இருந்தால் there is no hope. ஆமென். இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கிறவர்களுக்கு there is no hope. ஆனா சின்னனா இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, நமக்கு நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. because God is watching over us. அல்லேலூயா. நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீங்கும் என்னை அணுக முடியாது. அன்னைக்கு நம்ம மோசேயுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு சின்ன குழந்தை, he could not help himself. அவங்களுடைய அம்மா, she could not help him. That sister could not help. Nobody. It was a helpless situation. It was a hopeless situation. The boat was too small, but God was watching over them. Hallelujah சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. No boat is too small when God is watching over you. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் யோசிக்காதீங்க. பெரிய காரியங்கள், எகிப்தியர்கள் எங்களை கொலை பண்ண பார்க்கறாங்க. அதுதான் மோசேயுடைய சூழ்நிலை. பிள்ளையை கொலை செய்ய முடியாது, எகிப்தியர்கள் நிக்கிறாங்க, பெரிய வலிமை உள்ளவர்கள். ஆனா சொல்றேன், அவரை வெச்சு அனுப்பின போட்டோ சின்ன போட்டுங்க. but doesn't matter if God is watching over you. hallelujah. கர்த்தருடைய கண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால், சின்ன நிலைமையில் இருக்கிறதையா பயப்படாத. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருந்தால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. we will move on. மூன்றாவது ஒரு போட், யோனா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இது யார் போட்டுங்க? யோனாவின் போட். ஃபர்ஸ்ட் போட் நோவாஸ் போட், செகண்ட் போட் வாஸ் மோசஸோட போட். மூன்றாவது போட் யோனா chapter 1 verse 3 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. யோனா 1:3. என்னாச்சு சொல்லாயிட்டீங்க? யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். மூன்றாவது கப்பல். யார் கப்பல் இதுங்க? தேர்ட் ஷிப் இது, போட், தேர்ட் போட். whose boat is this? சத்தமா சொல்லுங்க, whose boat is this? மோசஸ்க்கு நான் சொன்னது காரியத்தை அப்படியே ரிப்பீட்டா சொன்னா, no boat is large enough if you are running away from God. If God is watching over you, no boat is too small. Amen. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருந்தா சின்ன போட்டு கூட பாதுகாப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை விட்டு நாங்க விலகி ஓடுனா, this is also we need to understand. நான் உங்களை சோப்பு போட்டு நல்லா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் இல்ல, அதே நேரத்தில் கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி ஓடினால் no boat is safe how big ever it is. இது தர்ஷீஷுக்கு போகிற கப்பல், பெரிய கப்பல் தான் இது. ஆனா அந்த கப்பல் was not safe because he was running from God. He had to be running to God. நான் சத்தமா சொல்லுங்க, running to God. சொல்லுங்க, தேவனிடத்துக்கு ஓடுறது, தேவனிடத்துல ஓடுறதுக்கும் தேவனை விட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. And I will tell you this, don't assume that God will keep you safe if you continue to live in your sin. நீங்கள் உங்களுடைய பாவத்தில் நிரந்தரமாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவன் எங்களை தொடர்ந்து பாதுகாப்பாய் வைத்திருப்பார் என்று நினைக்காதீர்கள். தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மை. Because God, see, அன்னைக்கு யோனாவுக்கு வந்த கப்பல் என்னமா நடந்தது? யோனாவுடைய கப்பல் பெரிய கப்பல் தான், ஆனா அவன் தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த கப்பலுக்கு ஒரு பெரிய புயல் காற்றை வந்து அந்த கப்பலில் இருந்து இவனை தூக்கி தண்ணீரை தூக்கி போட்டாங்க. அந்த கப்பல்ல இருந்து இவன் நினைச்சா கப்பல் பாதுகாக்கும், கப்பல் பாதுகாக்க சொல்லுங்க, கப்பல் பாதுகாக்க. இந்த அந்த போட் என்ன கதை சொல்லுச்சு? மூன்றாவது போட் ஒரு கதை சொல்லுச்சு. என்ன தெரியுமா சொல்லுச்சு? நோ போட் இஸ் டூ பிக்
சொல்லுங்க, no boat is great at all. Nothing is great at all. No boat is great if you are running away from God. நான் சொல்றேன், your job may, you may think my job will take care of me. You may think, என்ன சொல்றது, my talent will take care of me. You may think my strength is enough. என்னுடைய பலன் போதும். நான் சொல்றேன், எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நான் சொல்றேன், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? புரிஞ்சா ரைட் ஹேண்டை தூக்கி காட்டி இப்படி சொல்லுங்க, புரியுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. No boat is safe if you are running away from the presence of God, and do not assume that you will be safe and God will do nothing if you continue sinning. நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்திருந்தா ஆண்டவர் ஒன்றும் செய்யாம இருக்க மாட்டார். You know why he does? So that you may come back to God. Hallelujah. யோனாவுடைய படகுக்கு ஏன் தெரியுமா புயல் வந்தது? காரணம் அவர் கர்த்தரை தேடி வருவதற்கு. Hallelujah, 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 Hallelujah. சொல்றது புரியுதா? Hallelujah. மூன்றாவது போட்டு. ஃபர்ஸ்ட் போட் யார் போட்டுங்க? நோவாஸ் போட். செகண்ட் போட் யார் போட்டுங்க? மூன்றாவது போட் யார் போட்டுங்க? நாலாவது ஒரு போட்டை படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், Matthew chapter 4 verse 21 and 22. Matthew 4:21-22. அவர் அவிடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் செல்றார்கள். அல்லேலூயா. இந்த நாலாவது போட்டுக்கிட்ட ஒரு क्वेश्चन என்ன தெரியுமா? when Jesus calls you, when Jesus calls you, சத்தமா சொல்லுங்க, இயேசு உங்களை கூப்பிட்டாருன்னா, இயேசு உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னா, இயேசு உங்களை கூப்பிட்டாருன்னு சொன்னா, see that was the source of their income. அந்த போட்டு தான் யோவானுக்கும் யாக்கோபுக்கும், ஜேம்ஸ் அண்ட் ஜான், இவங்களுக்கு எதுதான் அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்? இந்த போட்டு தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். நான் சொல்றேன், அதனால தான் இயேசு சொன்னாரு மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது, சத்தமா சொல்லுங்க, இவைகள் எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு. prioritize God over everything else. எனக்கு தெரியும் இந்த இடத்துல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சபையில் அமர்ந்திருக்கிறவர்களும் உண்டு. when Jesus calls you, you may think I'm leaving things behind. I'm leaving things behind. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். but one thing you have to understand, நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு லாபமாய் தோன்றுகிற காரியங்களை நஷ்டமாய் கருதி குப்பையாய் கருதணும். பவுல் அதான் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, see, move on. பக்கத்துல சொல்லுங்க, move on. Don't hold on to old things. பழைய காரியங்களை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு எனக்கு இப்படி சொன்னாங்க, அன்னைக்கு என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, அன்னைக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. இயேசு உங்களை கூப்பிட்டா, நான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றி சென்றவன் ஒருத்தனும் தரித்திரனானதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போட்டு இந்த கதை சொல்லும், எல்லாத்தையும் விட்டுட்டு போனா, ஆனா அவனை கர்த்தர் சபையில பரலோகத்துல தூணாக ஏற்படுத்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நாலாவது போட் யாருடைய போட்டுங்க இது? போட் ஆஃப் ஜேம்ஸ் அண்ட் ஜான், இவங்களுடைய போட்டு. இந்த போட்டு நமக்கு என்ன தெரியுமா கதை சொல்லுது? இந்த கதை சொல்லுது, nothing should keep you from running behind him. திருப்பி சொல்றேன், nothing, சத்தமா சொல்லுங்க, nothing should keep you from running behind. அவரை பின்பற்றி செல்லுவதற்கு எதுவும் எங்களை பின்னாடி இழுக்க கூடாது. உன் பாவத்தை விட்டு ஓடு. உனக்கு மற்றவங்க மேல ஒரு வைராக்கியம் இருக்குதா, கோபம் இருக்குதா, சண்டை இருக்குதா, அதெல்லாம் விட்டுரு, எல்லாத்தையும் மன்னிச்சிரு. யாரோட ஒப்புரவாகணும்? எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் தேவை, இயேசு என்னை அழைக்கிறார், அவர் பின்னாடி நான் போகணும். நீங்க இயேசு பின்னாடி வந்தீங்கன்னா அவர் உங்களை மனுஷரை பிடிக்கிறவராய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டேட்டஸை மாற்றுவார். See, it was not say anything but disciples of Jesus Christ, son of God, disciples they were.
What a great privilege. Who were they? Fishermen. அவருக்கு முன்னாடி தேவர் என்ன சொல்றதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்க 1000த்துல ஒருத்தங்க இல்லையா, 1000 பேர்ல ஐடென்டிட்டியே தெரியாத ஆட்கள். ஆனா அதற்கு பின்பாக இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் பேரை see if you leave things behind for his name, அவருக்காக நீங்கள் காரியங்களை பின்னாடி விட்டுட்டு ஓடுனீங்கன்னு சொன்னா, அவரை முக்கியத்துவப்படுத்துனீங்கன்னு சொன்னா, அவருக்கு முதல் காரியத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மையாய் நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. 4வது போட். ஓகேவா, கடந்து செல்வோம். 5வது போட் லூக்கா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். லூக் 5:3 வாசிக்கலாம். லூக் 5:3. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீமோனுடைய, யாருடைய போட்டுங்க இது? சைமன் பீட்டர் அவருடைய போட்டு. இந்த போட் எப்படியான போட்டு தெரியுமா? இந்த போட் எப்படிப்பட்ட போட்னா, தொடர்ந்து வாசிங்க அதை. அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். See, this boat was an empty boat. இந்த போட் என்ன போட்டுங்க? Simon's boat was an empty boat. See, God doesn't need plenty. He starts with empty. சொல்லுங்க, God, சத்தமா சொல்லுங்க, God doesn't need plenty. He starts with empty. சாரி பாத் விதவை வீட்டுக்கு போனா என்ன ஆக போகுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு, empty. Only little bit is left over. அந்த எலிசா ஒரு விதவை வீட்டுக்கு போறாங்க, எண்ணெய் எப்படி லாஸ்ட் பிட் எம்டி ஆக போகுது, நியர்லி எம்டி. God doesn't need plenty. God starts, சத்தமா சொல்லுங்க, God, ஆண்டவருக்கு plenty தேவையில்லை, நிறைய தேவையில்லை. ஆண்டவர் ஒன்றும் இல்லாததுல துவங்குகிறவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த போட்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார் பேதுரு. கவனமா பாருங்க, இந்த போட்டுக்குள்ள தான் இயேசு வந்தார். வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கல. ஆனா என்ன தெரியுமா நடக்குது? அந்த போட்ல ஏறி உட்கார்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுங்க. உடனடியா ஒன்றும் நடக்காதது போல இருக்கலாம், ஆனா 2 வலை கிழியத்தக்கதாய் மீன்களை, திரளான மீன்களை கர்த்தர் பிடிக்க செய்தார். ஹல்லேலூயா சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your time is coming, is nearly there. இன்னைக்கு sometimes in your boat, நான் இப்ப சில நேரத்தில் நான் ரஞ்சன் பிரதர் நினைக்கும் போது நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரை அறியாதிருந்த நாட்கள்ல அவங்களுக்கு சில தேவைகள், பல காரியங்கள் இருந்தது. ஆண்டவரை அறிந்த முதல் நாள், ஆண்டவரை அறிந்த முதல் நிமிஷம் ஒன்று நடக்கல. அப்படிதான் ரஞ்சன் பிரதர், சில காரியங்கள் they had to wait. ஆனா அவங்க யாருக்கு இடம் கொடுத்தாங்க? ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாங்க. For God to work in their life, or God to work through them. அவர்களுக்கு அதே மாதிரி தான். இப்ப அவரை எடுத்துக்காட்டு எடுக்கிறேன், அதே மாதிரி தான் இங்க பல பேர் இருக்கிறோம். Doesn't mean that God started உடனடியா என்னுடைய வாழ்க்கை தலைகீழா மாறினதா இல்ல. But we let God speak from our boat. எங்களுடைய படகிலிருந்து இயேசு பேசுவதற்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். கொஞ்ச நாள் ஆனது, போட் நிரம்பல, கொஞ்ச நாள் ஆனது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, உன் படகை ஆழத்துல கொண்டு போனாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னாரு. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளா இத்தனை வருஷமா பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படல ஆண்டவரே. ஆனா உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுகிறேன்னு சொன்ன போது 2 படகு நிரம்பத்தக்கதாய், சத்தமா கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த போட்டு கிட்ட கதையை கேட்ட அந்த போட்டு சொல்லும், God doesn't need to start off with plenty. God starts with empty. சொல்லுங்க, ஆண்டவர் எங்க இருந்து ஆரம்பிப்பாரு? And God can provide more than you actually need. இல்லையா? அவங்களுக்கு தேவையானதுக்கு மிஞ்சி 2 படகுகள் நிரம்ப அவர்கள் நிரப்பினார்கள். Not only their boat, they even filled the boat next of the neighbor. Amen. அடுத்த போட்டையும் கர்த்தர் நிரப்ப முடியாது, கர்த்தர் செய்தார். கர்த்தர் சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய படகுல இருந்தா போதும். சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. It may start, it may look empty, but நான் சொல்றேன், the time for plenty is just round the clock. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க இழுக்க முடியாது. பக்கத்துல சொல்லுங்க, பேதுருவால அவனுக்கு ஒண்ணும் இல்லாம அலசிட்டு இருந்தான். It was only a matter of time. சத்தமா சொல்லுங்க, matter of time. கொஞ்ச நேரம் தான். அவனால அவன் வலையை இழுக்க முடியல. சத்தமா சொல்லுங்க, அவனால அவன்
வர காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எம்டியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களை கொண்டு வந்து பிளென்டி ஆக்கும்போது யூ வில் ஹாவ் நோ என்ன சொன்ன அதர் வே டு கிவ் இட் டு அதர்ஸ். ஏன்னா உங்களால வச்சுக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார் கர்த்தர். சொல்லுங்க, உங்களால இதுதாங்க ஆபிரகாமுக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படி உன்னை பெருக பண்ணுவேன், இல்லை நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எனக்கு இதுக்கு மேல வச்சுக்கிறதுக்கு இடமே இல்லை, பக்கத்துல நீ கொடுத்தே ஆகணுங்கிற அளவுக்கு உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்க. இந்த போட் சொல்லுங்க எம்டி, பட் God doesn't need plenty. He starts with empty. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்சாவது போட். அப்ப முதல் போட் யார் போட்? நோவாவுடைய போட்டு. ரெண்டாவது போட் யாருடைய போட்டு? மோசஸுடைய போட்டு. மூன்றாவது போட் யாருடைய போட்டு? யோனாவுடைய போட்டு. நாலாவது போட் யாருடைய போட்டு? ஜேம்ஸ் அண்ட் ஜானுடைய போட்டு. அஞ்சாவது போட் யாருடைய போட்டு? சைமன் பீட்டருடைய போட்டு. ஆறாவது போட்டு வாசிக்கலாம். மார்க்கு, நீங்க முதல்ல வாசிச்ச மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? இந்த போட்டு வாசிங்க. சரி, 4ஆம் அதிகாரத்திலிருந்து, 4ஆம் அதிகாரம் 35லிருந்து. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அலைகள் மேல் மோதிற்று. கப்பல் பிளநயத்தில் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்களை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? Do you not worry that we are going to perish, we are going to die. உங்களுக்கு நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க போட்ல. இப்போ என்ன ஆச்சு? they were going in a boat with Jesus, இல்லையா? இயேசு with a pillow he is sleeping in the boat. என்னைய கொண்டு போயிட்டு இருக்காங்க. புயல் வந்துருச்சு, பெரிதானே storm struck the boat and they thought they are going to die. இயேசு எழுப்புறாங்க, ஐயரே, நாங்க மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார்கள். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். சொல்லுங்க, இவர் யாரோ, இவர் யாரோ. இந்த போட்டு, இவங்க இந்த ஜனங்க யார் தெரியுமா? இயேசுவோட போட்ல இருக்கிறவங்க. ஆனா போட் இவங்களை பார்த்து ஒன்று சொல்லுது. இவங்க சொல்றாங்க, இவர் யாரோ. போட் இவங்களை பார்த்து சொல்லுது, ஏ மரமண்டைகளா, புரிஞ்சுக்கோ, உன் போட்ல இருக்கிற யார் இவர். இவங்க என்ன கேட்டாங்க? இவர் யாரோ. ஆறாவது போட்டு என்ன தெரியுமா? நம்மகிட்ட என்ன தெரியுமா சொல்லுது இந்த ஆறாவது போட்டு? யார் இவர். நம்ம கேட்கிறோம், who is he? and அவங்க சொல்றாங்க, he is in control of weather. He is in control of every situation of your life. He is in control of the storm that is striking your boat. நீங்க சாகறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை கத்தி குளறிட்டு இருக்கும்போது போட்டு, ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுற, டென்ஷன் ஆகாத, நீங்க கேட்குறீங்க இவர் யாரோ. போட்டு நம்மளை பார்த்து சொல்லுது, யார் இவர். அதை தெரிஞ்சுக்கிட்டா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த போட் என்ன தெரியுமா சொல்லுது? காம் டவுன். ஆமென். இந்த போட் என்ன போட்டுங்க? காம் டவுன். எவ்ரிதிங் வில் பி டேக்கன் கேர். ஜீசஸ் உங்க போட்ல இருக்கிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க படகுல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு காற்று அடிக்குதா, உடனே பதறாதீங்க. இயேசு சொன்னாரு, விசுவாசிக்காம இவங்க நின்னாங்க. இயேசு சொன்னாரு, ஏன்பா விசுவாசியாம இருக்கிறீங்க? இவங்க சொன்னாங்க, ஐயோ இவர் யாரோன்னாங்க. போட்டு சொல்லுது, எக்ஸ்கியூஸ் மீ, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யார் இவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரே ஒரு போட்டை பார்த்துட்டு முடிப்போமா? எடுத்து வாசியுங்கள். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 22 verse 48. 1 ராஜாக்கள் 22:48 வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22:48. பொண்ணுக்காக நீங்க இந்த பொண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. பல பேருடைய முகம் மலர்றதை நான் பார்க்கிறேன் இப்பதான். ஆடா பாவிகளா, இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன். பொண்ணுக்காகனா கோல்டு.
அதுதாங்க நானும் நினைச்சோம் பாஸ்டர். தெரியும் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பொண்ணுக்காக வாசிங்க சிஸ்டர். ஓப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஷ் கப்பல்களை செய்தான். ஆனால் அவைகள் போகாத கப்பல். அவைகள் எசியோன் கேபேரிலே உடைஞ்சு போன கப்பல். இந்த கப்பல் என்ன கப்பலுங்க? போட்டு. என்ன கப்பல்? இந்த என்ன போகாத போட்டு. சத்தமா சொல்லுங்க, இந்த போட்டு என்னது? போகாத போட்டு. இந்த போட்டு வச்சிருக்கிறீங்களா? ஆனா இன்னொரு வசனத்தை வாசிங்க பாருங்க. இப்ப 1 ராஜாக்கள் 10:22 வாசிங்க. 1 ராஜாக்கள் 10:22. 1 Kings 10:22. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பலோட கூட தர்ஷீஷின் கப்பல்களும் இதே மாதிரி தானே இருந்தன. தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் என்னதுங்க குரங்குகள் இல்ல, உண்மையாவே எனக்கு கேட்கல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. குரங்குகளையும் என்னதுங்க மயில்களையும். ஆமா, அதே போட்டு அதே இடத்துல. நல்ல கவனமா பாருங்க. திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் போட். சரியா? ஒரே போட்டு ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு பொன்னை கொண்டு வருகிறது, ஒருத்தனுக்கு வெள்ளியை கொண்டு வருகிறது, ஒருத்தனுக்கு குரங்கை கொண்டு வருகிறது, ஒருத்தனுக்கு யானை தந்தத்தை கொண்டு வருகிறது, ஒருத்தனுக்கு மயிலை கொண்டு வருகிறது. விளையாட்டுனா விளையாட்டு, ஆட்டுனா ஆட்டத்துக்கு டான்ஸுக்கு மயில் எல்லாம் இருக்குது. குரங்காட்டம் எல்லா ஆட்டம் ஆடலாம். தங்கம் வெள்ளி. சரி, நான் கவனமா பாருங்க. சாலமோனுடைய போட்டு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை brought back surplus, பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆனா அதே போட்டு யோசபாத்துடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்தது? சத்தமா சொல்லுங்க. ஒன்னத்தையும் கொண்டு வரல, உடஞ்சும் போச்சு. அடா பாவிகளா, என்ன ஆகி போச்சுங்க? ஏன் அப்படி நடந்தது? ஏன் அப்படி நடந்தது? 2 நாளாகமம் 2 Chronicles 20:37. 2 நாளாகமம் 20:37. மரேசா ஊரானாகிய தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கொண்ட, நீ அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். யாரோட கூடிக்கிட்டார் இவர்? யோசபாத்து அகசியாவோடு கூடிக்கிட்டாரு. அகசியா யாரு? இந்த போட் என்ன தெரியுமா? போட்டு அலையன்ஸ் வித் a sinful family or fellowship with sinners will bankrupt your business. என்னதுங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நல்ல கவனமா பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளோடு கொள்ளுகிற ஐக்கியம் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து நாங்கள், நல்ல கவனமா பாருங்க, who are you allied with? யாரோடு ஜாயிண்டா இருக்கிறீங்க? நான் சொல்றேன், நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களோடு நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா if your fellowship, if your business, if you get into business, ஏன் தெரியுமா? சாலமன் கர்த்தருக்கு பயந்து நடந்த போது, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில், இது சாலமன் கர்த்தருக்கு பயந்த நாட்கள்ல நடந்த காரியம். நடந்த போது அதே கப்பல் அதே இடத்துல பொன் வெள்ளி யானை தந்தங்கள் குரங்குகள் மயில்களை கொண்டு வந்தது. ஆனா வென் ஜெகோஷாபாத், அதாவது யோசபாத் அகாசியாங்கிற ராஜாவோடு கூட ஆண்டவர் அன்காட்லி பர்சனோட, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறவராய் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்த அகசியாவோடு இவர் கூட்டு சேர்ந்தாரு. கூட்டணி வந்ததோடு வந்தது, நல்ல கப்பல் உடைஞ்சு போச்சு. We need to be very careful who we form partnership with. அதனால தான் திருமணம் பண்ணும்போது சொல்லித்தரோம்,
திருமணம் பண்ணும்போது சொல்லுகிறோம், அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. கிரைட்டீரியா இஸ் சூஸ் ABCD, பல காரியங்கள் இல்ல. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாவ் பார்ட்னர்ஷிப், கெட் இன் டு பார்ட்னர்ஷிப் இன் அ காட்லி வே. ஆண்டவரோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கூட நீங்கள் சம்பந்தப்பட்டால் உங்கள் தொழில்களை கர்த்தர் செழிக்க செய்வார். இந்த போட் என்ன தெரியுமா கதை சொல்லுது? நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தேன், படுபாவி போய் சேர்ந்தா உருப்படாதவனோட என்னையே உடைச்சு போட்டாங்களேடாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த போட்டு புலம்புற போட்டு. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, புலம்புது. எதை நினைச்சு புலம்புது சொல்லுங்க? உருப்படாதவனோட சேராத. சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உருப்படாதவனோட. சத்தமா சொல்லுங்க. உருப்படாதவனா திறமை இல்லாதவனை பத்தி நான் சொல்லல. அவனை எம்டியா இருக்கிறவனை கர்த்தர் பிளென்டியா மாத்திடுவார். ஆனா கர்த்தரோடு இருக்கிறவனோடு ஐக்கியம் கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எழுப்பி நிற்போமா? போட்டு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த போட்டெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. போதும். உங்க மனதில் எதெல்லாம் இப்ப நிக்குதோ அது மட்டும் நின்னா போதும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி, ஆண்டவரே எங்க போட்டில் நீங்க இருக்கணும். கண்களை மூடி எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நாங்க உங்கள் மேல அன்பு கூர்ந்து. எங்க போட் யாரில் அன்பு கூறணும்? அந்த அன்பு கூறுவேன் ரெடி பண்ணுங்க. தனத்திற்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில நாங்க உண்மையில் அன்பு கூர்ந்தா எங்களுக்கு போதும்னு சொல்லி அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த போட்டு, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு போட், படகு. எந்த படகு? நீங்க நோவாவுடைய படகு, மோசேன் படகு, யோனாவின் படகு, யாக்கோபு யோவானின் படகு, சீமோன் பேதுருவின் படகு. அவர் யார் என்கிற காண்பிக்கிற ஒரு போட்டு. தேவையில்லாத அன்கார்டி ஃபெலோஷிப், உடைஞ்சு போன போட்டு. இன்றைக்கு நாங்கள் எந்த போட்டா இருக்கிறோம்னு சற்று சிந்திச்சு பார்த்து ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நல்லதை பிடிச்சுக்கோங்க, தீயதை விட்டுருங்க. 2 லெசனும் இதில் இருக்குது. நல்லதை பிடிச்சு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை எல்லா தேவைகளையும் சந்திப்பார், உங்களை நிரம்பி வழிய செய்வார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.